கேக் செய்கிறதுக்கு 1.5 கப் மைதா, 3 முட்டை, ஒயிட் தனியாக எல்லோ தனியாக செப்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஐசிங் சுகர் 1 கப்பு, சால்ட் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 கப்பு, ஒரு மூடி எடுத்துக்கலாம். எக்கு பீட் பண்ணிக்கலாம். ஒயிட் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா இது மாதிரி பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக வந்துருக்கு. இப்போ கொஞ்சம் ஃப்ளஃபியாக வந்துருச்சு. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் ஸ்டிஃபியாக வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஐசிங் சுகர் ஆட் பண்ணலாம். ஐசிங் சுகர்னால் சர்க்கரை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கணும். இப்போ 3 முட்டைக்கு நான் வந்து 1 கப் ஐசிங் சுகர் போட்டேன். இந்த அளவுக்கு நல்லா ஹெவியாக இருக்கும். இப்போ ஐசிங் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இதே மாதிரி பீட் பண்ணிக்கலாம். மொத்தமாக போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணணும். திரும்ப நான் இன்னும் கொஞ்சம் ஐசிங் சுகர் போட்டு நல்லா பீட் பண்ணுறேன். இப்போது எல்லா ஐசிங் சுகரையும் ஆட் பண்ணிடலாம். எல்லா ஐசிங் சுகரையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்பீடில் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் ஹை ஸ்பீட் வச்சு பீட் பண்ணணும். பீட் பண்ணதுக்கப்புறம் முட்டை எல்லோ சேர்த்துக்கலாம். 3 எல்லோ சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஸ்லோவாக பீட் பண்ணணும். இது கூடவே நம்ம என்ன பண்ணலாம், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணணும். வாசனை இல்லாத எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணணும். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. சும்மா லைட்டாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸ்பாஞ்ச் கேக் ரெடி பண்ணுறதுக்கு மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 3த்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கில் இந்த மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பண்ணணும். இது மாதிரி நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணி இது மாதிரி ஸ்லோவாக நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பண்ணணும். இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நமக்கு பேட்டர் கிடைக்கும். பார்த்திங்கன்னா நல்லா அந்த மடிப்பாக விழுது பாருங்கள். இது மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் 1 கப் அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி பேட்டரை ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மாதிரி ரெடி இந்த அளவுக்கு பேட்டர் ரெடி பண்ணதும் நம்ம ஒரு டின் எடுத்துக்கலாம். பேக்கிங் டின் எடுத்துகிட்டு பட்டர் ஷீட் அதில் போட்டுட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேட்டரை நம்ம அதில் போட்டுக்கலாம். பேட்டர் இது மாதிரி நல்லா மடிப்பாக விழுது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும் பேட்டர். எல்லா பேட்டரும் அதில் போட்டுடலாம். பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு நல்லா டேப் பண்ணிக்கணும். ஏர் பபிள்ஸ் இருக்கும், அதனால் நல்லா டேப் பண்ணிக்கணும். இது மாதிரி கேக்கு நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதில் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஜாம் வந்து நம்ம 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு கொஞ்சம் 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு பிறகு நமக்கு கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக கிடைக்கும். அப்புறம் அதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு இது மாதிரி கேக் மேலே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா கேக் மேலேயும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி அப்ளை பண்ணதும் அதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப் சர்க்கரையும் தண்ணியும் நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம குலோப் ஜாமுனுக்கு கொதிக்க வைப்போம் இல்லையா, பாகு பதம்லாம் வேண்டாம், லைட்டாக கொதிச்சா போதும். அது மாதிரி சுகர் சிரப் ரெடி பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம ஒவ்வொரு பீஸ் கேக்கையும் எடுத்து அதை எல்லா சைடும் படுற மாதிரி
4 சைடும் படுற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா பீஸ் கேக்கையும் இது மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. நம்ம வந்து உடனே சாப்பிட்றத விட ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா அந்த சுகர் சிரப்லாம் ஊறுச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் கோகோனட் வந்து நல்லா நான் ஃப்ரெஷ் கோகோனட் எடுத்திருக்கேன். நல்லா துருவிட்டு இது மாதிரி துருவிட்டு அந்த சுகர் சிரப் அப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இதெல்லாம் போட்டு அப்படியே நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி கோகோனட் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பீஸஸும் இது மாதிரி நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா டெசிகேட்டட் கோகோனட் சொல்லுவாங்க. டெசிகேட்டட் கோகோனட்னால் தேங்காய்லாம் நல்லா காஞ்சி இருக்கும் பார்த்தீங்களா, கொப்பரைன்னு சொல்லுவாங்க. அந்த தேங்காய் எடுத்து நம்ம ஃபுல்லாக நல்லா மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் சுற்றிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் எடுக்கும்போது நம்ம ஒரு 3 days வச்சு சாப்பிட்லாம். இப்போ ஃப்ரெஷ் கோகோனட்னால நம்ம ஒரு நாள் தான் வச்சு சாப்பிட முடியும். நீங்களும் உங்கள் வீட்டில் கேக் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜெய்சன்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.